கரூர் சம்பவம் தொடர்பாக பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவை விமர்சிக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்துக்களை பகிர்ந்த நிலையில் அது தொடர்பாக தமிழக பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதியுடன் எமது செய்தியாளர் சம்பத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சமீபத்தில் கரூரில் விஜய் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய பாஜக சார்பில் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை குழுவை விமர்சித்து தமிழக முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து ட்வீட் ஒன்றும் செய்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி நம்மிடையே இருக்கார். அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இன்றைக்கி சிஎம் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்வேறு மாநிலங்கள் ஏற்படக்கூடிய விபத்துக்களை இந்த மாதிரி விசாரணை குழு அமைக்கலை, தமிழகத்துக்கு மட்டும் ஏன் இந்த விசாரணை குழுக்கு மும்முரம் காட்டுவதாக பார்க்குறாங்க சார்? அவர் தெரியாது சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் நடக்கும் பொழுது அங்கெல்லாம் இது விசாரணை குழு என்பதை விட உண்மையை கண்டறியும் குழு என்று தான் நம்ம சொல்லுவோம். இதில் விசாரணை எப்படி ஒரு எம்பி குழு பண்ண முடியும்? விசாரணை பண்ணல, என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அது மாதிரியான விஷயங்கள் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் சரியாக கையாண்டிருந்தால் குழு தேவைப்படாது. ஆனால் இங்கு நீங்கள் சரியாக கையாளவில்லை, அதனால் ஒரு குழு அமைக்கப்பட்டது. எங்களுடைய அகில இந்திய தலைவருடைய உத்தரவின்படி 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அகில இந்திய அளவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் இங்கே நிலையை ஆய்வு செய்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இனிமேல் எப்படி நடக்காது இருப்பது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். தவிர இவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் யார்? அதான் நம்முடைய கேள்வி. நீங்கள் யார் அதை சொல்வதற்கு? இந்திய நாடு சுதந்திர நாடு. இங்கே யார் வேண்டுமானாலும் தாராளமாக அவர்களுடைய கருத்தை சொல்ல முடியும் என்கிற சூழ்நிலை என்பது இது என்ன மாதிரியான ஒரு பாசிச போக்கு? இவர்கள் ஏன் வந்தார்கள் என்று என்ன கேட்பது? தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லாரும் வந்தது ஏன்? தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா? இப்படிப்பட்ட முதல்ல இந்த சர்வாதிகாரத்தனத்தை முதலமைச்சர் விட வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த விபத்தை வச்சு பாஜக அரசியல் செய்யுது அப்படின்ற ஒரு இதுலேயும் அவர் சொல்லியிருக்கார் சார் சிஎம் சார். இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளன்றே இதில் யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நாமும் அதனால் தான் அமைதியாக இருந்தோம். சரி, ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக இருந்தோம். நாம் கேட்கக்கூடிய 2 கேள்வி தான். ஒன்று, கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்தபோது நீங்கள் ஏன் செல்லவில்லை? 2, 4 நாட்களுக்கு முன்னால் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் 9 வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 9 பேர் இறந்தார்கள் ஒரு விபத்தில். அவர்கள் எண்ணூரில் இருந்தாலும் கூட சென்னைக்கு மிக அருகாமையில் ரொம்ப மிக நெருக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 25 நிமிடம், முதல்வருடைய கான்வாய் போச்சுன்னா 25 நிமிஷத்தில் போயிடலாம். சரி, அது கூட வேணாம். அவங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் அத்தனை அந்த உடல்களும் வந்தன. குறைந்தது அங்கேயாவது சென்றிருக்கலாமே. ஏன்? உங்களுக்கு அஸ்ஸாம் மக்களுடைய ஓட்டு இங்கே பிரயோஜனமாகாது, பயன் தராது என்பதனால் போகலையா? அவர்களுடைய குடும்பங்களுடைய ஓட்டு வராதுன்றதுனால நீங்கள் போகலையா? இங்கிருந்து நட்டநடு ராத்திரியில் 1 மணிக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு சிறப்பு விமானத்தின் மூலமாக செல்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்று 9 பேருடைய அந்த நமக்காக, நம்முடைய மாநிலத்தினுடைய கட்டமைப்புக்காக உழைக்க வந்தவர்களுடைய மரணத்திற்கு செல்லாததற்கு காரணம் என்ன? அரசியல் தானே. உங்களுக்கு அரசியல் செய்வதற்காக தேர்தல் வருகிறது என்கிற காரணத்துக்காக நீங்கள் கரூர் போனீங்கன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். அதே போல் அவர் முன் வச்சிருக்க ஒரு கேள்வியில் முக்கியமாக பார்க்கும்போது, இந்த குழு மூலிமா யாரை கண்ட்ரோல் செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்திருக்கார் சார். இல்லை, இது ஒரு பொறுப்பற்ற, முதிர்ச்சியற்ற பொறுப்பற்ற பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு அகில இந்திய கட்சி, இன்றைய இந்தியாவை ஆளுகின்ற கட்சி, அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு வரும்பொழுது இவர்கள் ஏன் வர வேண்டும், இவர்கள் யார் என்றெல்லாம் கேட்பது என்பது தவறானது என்று நான் கருதுகிறேன்.